அவர்கள் தானும் வழிகட்டு விட்டார்கள். பலா எஸ்தத்தியுன சபீலா, நேர்வழிக்கு வரவே மாட்டார்கள். உன்னைய சூனியம் வைக்கப்பட்டவன் என்று சொன்னா அவன் அநியாயக்காரன். உனக்கு சூனியம் வைக்கப்பட்டது என்று சொன்னால் வழிகட்டவன். உனக்கு சூனியம் வைக்கப்பட்டது என்று சொன்னால் நேர்வழிக்கு வரவே மாட்டான். 3 தீர்ப்பல்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு சூனியம் வைக்கப்பட்டது என்று சொன்னால் என்ன இல்லையா, அப்படி சொன்ன அநியாயக்காரன். புகாரில் இருந்தா கூட நீங்க அந்த அநியாயம் ஒதுக்கி போயிட வேண்டியதானே, ஆள் யாருன்னு தெரியல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிகிர் வைக்கப்படலைங்கிற இவ்வளவு தெளிவான ஆதாரம் இருக்கு. அதே மாதிரி 17வது சூராவுல 47 48 வசனத்துல எல்லாம் சொல்றான், நஹ்னு அலமு பிமா யஸ்தமிஊன பிஹி, இது யஸ்தமிஊன இலைக்க, உன்னிடத்திலே ஒட்டு செவியுறுகிறார்களே, பேசுவதை கேட்கிறார்களே, அதை நம்ம அறிகிறோம். இதுவும் நஜ்வா, அவங்க ரகசியமாக இருப்பார்கள், அதையும் அறிகிறோம். இது யக்கூலு லாலிமூன, அநியாயக்காரங்க ரகசியமா பேசிக்கிறாங்க. இன் தத்தபிஊன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா, சூனியம் செய்யப்பட்டவரை தான் நீங்கள் எல்லாம் பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லி ரகசியமா நம்ம ஆட்கள் குழப்புறது, சகாபாக்களை கூப்பிடுறது. நீங்க சூனியம் செய்யப்பட்ட ஆளை பின்பற்றுறீங்க, முகமது சூனியம் வச்சுட்டாங்க, அவர்த்த பின்பற்றீங்கன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பேர் என்ன? இது எப்பொழுது லாலிமூன, அநியாயக்காரங்க இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பல்லல்லு, இவர்கள் தான் வழிகட்டு விட்டார்கள். பல எஸ்தத்தியுன சபீலா, நேர்வழிக்கு வரவே மாட்டார்கள். அப்ப என்ன வழங்குறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த மனநல பாதிப்பும் ஏற்படாது. அது நேமத், அவர்களுக்கு கொடுத்த தனிச்சிறப்பு. அல்லாஹ் சில சிறப்பு அவங்களுக்கு கொடுப்பான்ல, அதுல ஒரு முக்கிய சிறப்பு என்னவென்றால் எந்த வகையான மனநோய் அவர்களுக்கு வராது. அது ஒரு தனிச்சிறப்பு. அப்படி எவனா சந்தேகப்படுவானே, ஆனால் வா, எந்த மனநோயும் இல்லைன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் என்று சேலஞ்ச் பண்ணி, அந்த சேலஞ்ச் ஒருத்தனை கேட்க முடியாம ஆக்கி மனநோய் இல்லவே இல்லவே இல்லை நிரூபிச்சுட்டு போனார, அவருக்கு சூனி வைக்கப்பட்டதுதான். என்ன இது? இது அநியாயமா இல்லை? அல்ல அழகத்தான சொல்றான். யாருக்கு நீ அநியாயம், யாருக்கு சூனி வைக்கப்பட்டதுங்கிற? அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனி வைக்கப்பட்டதா சொன்னால் நீ அநியாயக்காரன். எதனால மறுக்கணும் வழங்குதா? அப்ப சிகிர் செய்யப்பட்டதாக எந்த நூலில் சொல்லப்பட்டான், ரசூலுல்லாஹ்வுக்கு செய்யப்பட்டதாக சொன்னால் அது கடுகளம் உண்மை கிடையாது. இதுவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சிகிர் வைக்கப்பட்டு பார்த்தோம். இப்ப நீங்க நினைக்கலாம், வேற ஆள் வைக்கலாமோ? வேற ஆளுக்கு வச்சா நம்மளுக்கு இருக்கு இந்த சர்டிபிகேட் கிடையாது, நமக்கு இருக்குன்னு ஆமாட்ட சொல்ல முடியுமா? நமக்கு எந்த சான்று கிடையாது. நம்ம மேல சிகிர் வச்சதை சொன்னதுனால குர்ஆனுக்கு தான் பாதிப்பு வருமா? அது வரப்போறது இல்ல. அப்ப மற்றவருக்கு சிகிர் வைக்கிறதாக ஒருவர் நம்பலாமா? ரசூலுல்லாஹ்வுக்கு தான் வைக்க முடியாது, அதை நிராகரிச்சிருவோம். மற்ற சாதாரண மக்களுக்கு எல்லாம் சூனியம் வைக்க முடியுமா என்று கேட்டீர்களே, ஆனால் அது கடுகளவு கூட சாத்தியமில்லை என்று திருமறை குர்ஆன் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துகிறது. இன்ஷா அல்லாஹ் பார்வையில் சூனியம் என்ற இந்த தொடரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டு அதனால் அவர்களுடைய மனநிலை பாதிக்கப்பட்டதாக வரக்கூடிய செய்தி புகாரி உள்பட பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டு இருந்தாலும் அது இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கிற காரணத்தினாலும் திருக்குர்ஆனுடைய பல வசனங்களுக்கு எதிராக அந்த நிகழ்ச்சி அமைந்திருப்பதாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு காலத்திலும் மனநோய் வராது என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் உத்தரவாதம் அளித்திருப்பதாலும் அது பொய்யான செய்தி, அதை நம்பக்கூடாது என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் செய்ய முடியாது என்றால் மற்றவங்களுக்கு செய்ய முடியுமா? அவங்க அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறவங்க, வஹியை பாதுகாக்கணும், குர்ஆனை பாதுகாக்க வேண்டும். அவங்களுக்கு மனநோய் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா வஹியிலே குழப்பம் ஏற்பட்டு போயிடும். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் இருக்கிறது. மற்றவங்களுக்கு செய்ய முடியுமா என்று கேட்டால் அது முடியாது என்பதை நம்ம ஏற்கனவே 2 காரணத்தினால விளக்கியிருக்கணும். ஒன்னு, அது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற தன்மை இருக்கிறது. சூனியக்காரன் என்பவன் அவன் செய்யக்கூடிய செயல் அல்லாஹ்வுடைய செயல்பாடு மாதிரி இருக்கிறது. அது உங்களுக்கு செஞ்சாலும் சரி, எனக்கு செஞ்சாலும் சரி, அதே ரிசல்ட் தான். அதனாலே அந்த சூனியத்தை நம்ம நம்ப முடியாது, மற்றவங்களுக்கு சரி நம்ப முடியாது. அதுபோக சூனியக்காரன் ஒருத்தர் இருக்கான், சூனியம் ஒன்று இருக்கு என்று சொல்வதாக இருந்தால் சோதித்து அறிய வேண்டிய விஷயங்களை சோதித்து அறிய வேண்டும். நம்ம சோதனைக்கு உட்பட கூப்பிட்டா யாரும் வரமாட்டேங்கிறான். சூனியம் இருக்கிற செய்ய பார்ப்போமா? இந்த அறைகூலை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினாலையும் நமக்கு சூனியம் செய்ய முடியாது என்பது உறுதியாகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சூனியம் செய்ய முடியாது என்பதற்கு 5 காரணம் இருந்தால் நமக்கு செய்ய முடியாது என்பதற்கு இதுவரைக்கும் 2 காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னு, சூனியம் செய்வான் என்று நம்பினால் அவன் அல்லாஹ் மாதிரி செயல்படுறான். ஒன்னு. 2வது, அப்படி ஒண்ணு இருந்தா கண்ணு முன்னாடி இருக்கணும், நடந்து காட்டணும். ஒருத்தருக்கு செய்யப்படல, பொய் தான் சொல்றாங்க.
அவன் தான் அதை செஞ்சு அந்த மாதிரி வீழ்த்தினான் என்று சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இது இந்த காரணத்தினாலே பொய்ங்கிறது விளங்கி கொண்டோம். இது போக திருக்குறான்ல நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னா சூனியத்தை பற்றி என்னென்னலாம் இருக்கிறது, சூனியம்ங்கிறதை பற்றி என்னென்ன மாதிரியான வாசகங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை பார்த்தால், நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க இல்லையா, நபிமார்கள் போய் அந்த மக்களுக்கு சத்தியத்தை சொல்லும் போது அவங்க என்ன நினைச்சாங்க, இவருக்கு யாரும் சூனியம் வச்சுட்டாங்க. எல்லா நபிமார்களும் இப்படி சொன்னாங்க. அப்ப எல்லா நபிமார்களையும் பார்த்து சூனியம் வைக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் சூனியத்துக்கு என்ன அர்த்தத்தை நம்ம சொல்றான், மனநோயாளிங்கிற அர்த்தம் சொல்றான். சூனியம் வைக்கப்பட்ட நபிமார்கள் சத்தியத்தை சொல்றாங்க, இவர் நல்லா தான் இருந்தாரு, யாரோ சூனியம் வச்சுட்டாங்க அதனாலதான் அப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா சூனியத்துடைய அர்த்தம் என்ன ஆகுது, சூனியத்தின் மூலமாக மனநோய் ஏற்படுத்த முடியும், அந்த மாதிரியான ஒரு நோய்க்கு இவர் ஆளாகி இருக்கிறார், மனநோயின் காரணமாக மறுமை சொர்க்கம் அல்ல அது மாதிரிலாம் சொல்லுகிறாரு என்று ஒரு ஆதாரத்தை வைத்துக் கொண்டு சூனியம் இருக்குன்னு சொல்கிறார்கள். அது நபிமார்களுக்கு செய்யலைங்கிறது ஓகே, மற்றவங்களுக்கு செய்ய முடியும் என்பது இதில் தெரிகிறது. அவங்க வாதம் என்ன, நபிமார்களை பார்த்து சூனியம் செய்யப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள், நபிமார்களுக்கு சூனியம் செய்ய முடியாது என்பது அல்லாஹ் மறுத்த அநியாயக்காரர்கள் சொல்லிடுறான். மற்றவங்களுக்கு செய்யலாமா இல்லையா, அவன் எந்த நம்பிக்கையில் சொல்றான், ஒரு நபி போய் அல்லாஹ் ரசூல் என்று சொல்கிறார், நான் இறை தூதர்ங்கிறார், அதுக்கு முந்தைய அதை சொல்லல, அவர் எல்லா மனிதர்களையும் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தூதர் என்று வந்தவன என்ன சொல்றாரு, கல்ல வணங்காத மண்ண வணங்காத அதை செய்யாது இது செய்யாதுங்கிறாரு, நீ செத்து போன பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறாரு, ஒரு விசாரணை இருக்குங்கிறாரு, சொர்க்க நரகம் இருக்குங்கிறாரு. இதுகளெல்லாம் எங்களுக்கு புதுசா தெரியுதா, சேஞ்ச் ஆயிட்டாரு, நம்ம மாதிரி பேசாம வேற மாதிரி பேசுறாரு என்று சொல்ற இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க, இவர் சூனியம் வைக்கப்பட்டவர் சொல்கிறார்கள். இதுல இருந்து வாதம் பாருங்க, இதுல இருந்து சூனியக்காரங்க என்ன ஆதாரம் வைக்கிறாங்கன்னா, இதிலிருந்து உங்களுக்கு தெரிவது என்ன, சூனியத்தை கொண்டு ஒரு மனிதன் மன பாதிப்பு ஆளாகலாம், அதனால்தான் இந்த வார்த்தை அவர்கள் சொன்னார்கள். குர்ஆனிலேயே சூனியம் செய்யப்பட்டவர் என்கிற சொல்லு மனநோய்க்கு ஆளானவர் என்கிற கருத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது, அதனால் சூனியம் இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணமா சொல்வதாக இருந்தால், சாலிஹ் நபி போய் மக்கள்கிட்ட சத்தியத்தை சொன்னாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, இன்னமா அந்த மினல் முஸ்ஸஹரீன், உனக்கு எவனோ சூனியம் வச்சுட்டான். அவங்க என்ன செஞ்சாங்க, சாலிஹ் நபி போய் சத்தியத்தை சொல்லும் பொழுது உனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்கிறாங்க. எந்த அர்த்தத்தில் சொல்றாங்க, சூனியம் வைத்து விட்டார்கள் என்பது எந்த அர்த்தத்தில் சொல்கிறார்கள், மெண்டல் ஆயிட்டாருங்க அர்த்தத்தில் சொல்கிறார்கள். அப்ப சூனியத்தின் மூலம் மெண்டலாக விளங்குதுல அப்படின்னு இது ஆதாரம், இது பயங்கரமான ஆதாரமாக எடுத்து காட்டுகிறார்கள். அதே மாதிரி சுஐப் நபி போய் அந்த மக்களுக்கு சத்தியத்தை சொன்ன பொழுது இது 26வது அத்தியாயத்தில் 185வது வசனத்தில் இருக்கிறது. சாலிஹ் நபி சம்பந்தப்பட்டது 26வது அத்தியாயத்தில் 153வது வசனம் குர்ஆன்ல இருக்கிறது. சுஐப் நபி போய் அலா தத்தகூன், அல்லாஹ் பயப்பட மாட்டீங்களாப்பா என்ற ஒரு போதனை செஞ்ச உடனே காலு இன்னமா அன்த மினல் முஸ்ஸஹரீன், உனக்கு யாரோ சூனியம் வைத்து விட்டார்கள், சூனியம் வச்சதுனால லூஸ் ஆயிட்ட அவங்க சொல்றாங்க. அந்த நபியின் மீது சொன்ன வார்த்தை வேண்டா பொய்யா இருக்கலாம், சூனியக்காரங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம், மனநோயாளி அர்த்தம், மனநோயாளி என்கிற அர்த்தத்தில் தான் இந்த சூனியம் பயன்படுத்தப்படுதுன்னா, சூனியம் ஒரு மனிதனுக்கு செய்ய முடியும் அந்த மக்கள் நம்பியதுனால தானே இதை சொன்னாங்க, அதிலிருந்து சூனியத்திற்கு தாக்கம் இருக்கிறது வாதம் வைக்கிறாங்க. சூனியம் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஆதாரங்கள் இதெல்லாம் ஒரு பெரிய ஆதாரம். அதே மாதிரி நூஹ் நபி அவர்கள் சத்தியத்தை சொன்ன பொழுது அவங்களும் இதே மாதிரி சொன்னாங்க, பைத்தியம் சொன்னாங்க, அவர் சூனியத்துக்கு ஆளானார் சொன்னாங்க. 54:9 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதே மாதிரி சத்தியத்தை சொல்லும் பொழுது அவங்களும் இந்த மாதிரி விமர்சனம் பண்ணார்கள் என்பது 51வது அத்தியாயத்தில் 39 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி மூசா நபி அவர்கள் 9 அத்தாட்சிகளை காட்டுறாங்க. காட்டும் பொழுது ஃபிரௌன் என்ன செய்யறான், இன்னி அதுன்னுக்க யா மூசா மஸ்ஹூரா, மூசாவே உனக்கு யாரோ சூனியம் வைத்து விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன், நீ நல்லா தான் இருந்த, இப்ப என்ன புது புது செய்தியெல்லாம் சொல்ற, நாங்க கேள்விப்படாத அறிவுரைகள்லாம் எங்களுக்கு சொல்ற, அதனால உனக்கு ஏதோ நடந்துருச்சு, யாரோ உன்னை என்ன பண்ணிவிட்டாங்க என்று அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு குர்ஆன்ல இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி சொன்னாங்க, சூனியம் வைக்கப்பட்டவர் என்று அநியாயக்காரர்கள் சொன்னார்கள் எடுத்து காட்டியிருக்கிறோம். அப்ப இப்படி நிறைய நபிமார்களை பற்றி எந்த ரசூல் வந்தாலும் எதிரிகள் சொன்ன வாசகம் என்ன, சூனியம் வச்சுட்டாங்க, இவர் நல்லா தான் இவரு, ஏன்னா கடந்த காலத்தை பாக்குறாங்க,
நபிமார்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. நம்ம 25 வருஷம் முறை வாழ்ந்திருக்கிறாரு, 30 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு, 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு, அவர் நம்ம பார்த்திருக்கிறோம். அதனால இவர் பொய்யாம பிளான் பண்ணி சொல்லல, லூஸ் ஆயிட்டாரு. எதனால லூஸ் ஆயிட்டாரு? யாரோ சூனியம் வச்சு விட்டாங்க. சூனியம் வச்சு அவரை மெண்டலாக்குனதால இப்படி சொல்றாரு நம்புறாங்க. இதுல இருந்து என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு கேட்டா, சூனியம் என்பதற்கு என்ன அர்த்தம் வழங்குதா? அந்த நபிக்கு சூனியம் வைக்கல விட்டுருவோம். சூனியம்டா என்ன அர்த்தம்? ஒருத்தனை மெண்டல் ஆக்குவது, ஒரு பெரிய சக்தி அதுக்கு இருக்கிறது, அந்த சக்தியின் மூலமாக ஒருத்தனை கிறுக்கனாக்கலாம், அதனால இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை யார் வைக்கிறாங்க? சூனியம் இருக்குதுன்னு சொல்றோம் வைக்கிறாங்க. ஆனா இது அறிவுடையோர் வைக்கக்கூடிய வாதம் கிடையாது. இது அல்லாஹ் அந்த சூனியம் இருக்கிற அர்த்தம் சொன்னா அவன் சொன்னான். இது யார் சொன்னது? அவன் சூனியம் இருக்கு நம்பக்கூடியவன், அவன் பாஷையில் நபிமார்களை பற்றி இப்படி பேசினானே தவிர சூனியத்துக்கு இந்த அர்த்தத்தை அல்லாஹ் சொன்னானா? இவர்கள் எடுத்துக்காட்டுற எல்லா வசனங்கள்லையுமே இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், முஸ்லிமாக இல்லாதவர்கள், அவங்க சூனியத்துக்கு என்னமோ பவர் இருக்கு நினைச்சாங்கல்ல, சூனியத்தினால் மனுஷனை வீழ்த்த முடியும், அந்த நம்பிக்கை அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களும் சத்தியத்தை சொல்லும் பொழுது இது சூனியத்தினால செய்யறான்னு அவன் நினைச்சான். அவன் நினைப்புக்கு தகுந்த வார்த்தை நம்ம பேசுவான். இன்னும் சொல்ல போனா மறுமையில அல்லாஹ் எல்லாரும் எழுப்புவான். எழுப்பணும்னு என்ன செய்வான்? என்ன கேட்பான், கேள்வி கேட்பான், எவ்வளவு நாளைக்குப்பா, எவ்வளவு நாளைக்கு நீங்க செத்து எவ்வளவு காலம் இருக்கு? அப்ப அவங்க சொல்லுவாங்க, லபிசனா யௌமன் அவ் பாத யௌமின், ஒரு நாள் இருக்குங்க. பல ஆயிரம் வருஷத்துக்கு எழுப்புறான்ல. நம்ம இன்னைக்கு செத்துன்னு வைங்களேன், நாளைக்கு எழுப்புவான். இன்னைக்கு செத்து இன்னும் பல ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு இத்தனை ஆயிரம் வருஷம் போக போது தெரியவில்லை. அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இறந்தவனை எழுப்புனா அதான் சொல்லுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைகள ஒருத்தனை எழுப்புவோம்ல, அது எத்தனை ஆயிரம் வருஷம் ஓடி போச்சு. மறுமையில எழுப்புதெல்லாம் கேட்பான், எவ்வளவு நாள் இருக்கு நீ பணமா கிடந்து, எத்தனை வருஷம் பாருக்கு, என்ன ஒரு நாள் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு ஒரு நாள் தான் ஒருத்தன் கபூர்ல இருப்பான்னு சொல்ல முடியுமா? காபிர்கள் என்ன சொல்லுவான்? காபிர்கள் அவன் நம்பிக்கையில சொல்ற வார்த்தைகளை எல்லாம் மார்க்கத்தின் ஆதாரமா எடுக்கலாம், அல்ல குர்ஆன்ல எடுத்து காட்டுவான். காபிர்கள் சொன்ன வார்த்தையை அல்ல குர்ஆன்ல எடுத்து காட்டினா எப்படி விளங்கிக்கிறேன்? இது காபிருடைய நம்பிக்கை. எந்த நம்பிக்கை? சிகர் மூலமா மனுஷனை வீழ்த்தலாம் அப்படின்னு காபிர் நம்பினான். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப நபிமார்களுக்கு பெயரை கொடுத்தான். அது அல்லாஹ் வரலாறா சொல்லி காட்டானே தவிர சிகருக்கு இந்த மாதிரி சக்தி இருக்கு அல்லாஹ் சொன்னானா? அவன் சொன்னா இவன் சொன்னான்னு எடுத்து காட்டான். எதிரிகள் சொன்னா கல்லுக்கு சக்தி இருக்குன்னு அவன் சொல்லுவான். அது அல்லாஹ் எடுத்து இந்த கல்லுக்கு சக்தி இருக்கிறது சொன்னார்கள். கல்லுக்கு சக்தி இருப்பதா குர்ஆன்ல இருக்குன்னு சொல்லுவீங்களா? கல்லுக்கு சக்தி இருப்பதாக காபிர் சொன்னான் அப்படின்னு குர்ஆன்ல இருந்தால் கல்லுக்கு சக்தி இருக்குன்னு அல்லாஹ் சொன்னான்னு சொல்லலாமா? கல்லுக்கு சக்தி இருப்பதாக காபிர் சொன்னது அல்லாஹ் எடுத்து காட்டுறான். ஃபிரௌன் ஆனா ரப்புக்கும் அல்லாஹ்னு சொன்னான், குர்ஆன்ல இருக்குது. நான் தான் உங்களுக்கு பெரிய கடவுள். அல்லாஹ்வே ஃபிரௌனை பெரிய கடவுள்னு சொல்லிட்டாங்களாமா? நான் தான் பெரிய கடவுள் என்று அவன் சொன்னான். சொன்னதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அவன் பெரிய கடவுள் இல்லை, சின்ன கடவுளும் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் கடவுள். அப்ப அல்லாஹ் ஒருத்தன் கடவுள் என்று இருந்தாலும் காபிர்கள் என்னத்தையாவது பேசினார்களே ஆனால் அது அல்லாஹ் எடுத்து காட்டுவான். காபிர் எந்த மாதிரி பேசுவான்? அவன் சூனியத்தை நம்பினான். அவனுக்கு சிறு பிரச்சனை இல்லை, மனுஷனுக்கு எந்த சக்தியும் இருக்குன்னு நினைக்கக்கூடியவன். அவன் நம்பிக்கை பிரகாரம் என்ன செய்யறான்? நபிமார்களை பார்த்துட்டு இவருக்கு யார சூனியம் வச்சுட்டாங்க, அவன் அப்படி நினைச்சதுனால சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு இப்படி ஆகும். இதெல்லாம் காபி விமர்சனம் ஆயிடுது. எது? சூனியம் செய்யப்பட்டவர்கள் நபிமார்கள் என்று சொன்னான அது எல்லாமே யாருடைய சொல்லு? காபிருடைய சொல்லாய் விடுகிறது. அதுபோக நபிமார்கள் செய்த அற்புதங்கள் இருக்குல்ல, இது நபிமார்களுக்கே சூனியம் வைக்கப்பட்டதாகவும் பேசினார்கள். நபி சூனியம் வைக்கல, நபிக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, அதனால ஒரு லூஸ் ஆயிட்டாரு, மெண்டல் ஆயிட்டாரு என்றும் விமர்சனம் பண்ணினார்கள். இது ஒரு வகையான விமர்சனம். அடுத்து நபிமார்கள் போய் என்ன செய்யறாங்க? ஒரு அற்புதத்தை செய்யறாங்க. அற்புதத்தை செய்யும் போது அற்புதத்தை அற்புதம் ஏத்துக்கணும்ல. இது மனிதனால் செய்ய முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்காக அல்லாஹ் கொடுத்து அனுப்பி இருக்கக்கூடிய சான்று, ஒரு அத்தாட்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன செய்யறான்னு கேட்டா, கைத்தறி பாம்பாக்குறாருல, இது ஒரு வித்த, நபிலாம் கிடையாது, இவரு தூதர்லாம் கிடையாது, இந்த மாயமந்திரம் செய்யறவங்க செஞ்சு காட்டுவாங்கல்ல, அது மாதிரியான வித்தைன்னு சொன்னார்கள். எந்த நபி எந்த அற்புதத்தை கொண்டு வந்தாலும், வித்தைன்னு சொல்ல முடியாத அற்புதத்தை கொண்டு வந்தாலும் அந்த அற்புதத்துக்கெல்லாம் அவங்க வச்ச பேர் என்ன? மறுக்கணுமா இல்லையா? அற்புதம்னு ஏத்துக்கிட்டா தூதர்னு ஏத்துக்கணும், அந்த கல்லு மண் வணக்கத்தை விட்டுடணும். ஒரு